ரேபிடோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆட்டோல உட்காந்து போறோம் அப்படின்னா வந்து கத்துனா கூட வெளியில கேட்காது. பைக்ல போறோம் அப்படின்னா அந்த கத்துனா கூட வெளியில கேட்டுரும். இதுலனால பக்கா சேஃப்டி தான். இப்போ இந்த மேடம் பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் போகிறப்ப டூ வீலரில் போனால் கத்தனை வெளியே கேட்குமா, ஆட்டோக்குள்ளே வந்து உட்காந்து கத்தனை கேட்காதான். ஏங்க ஆட்டோனா அங்கே கார் மாதிரி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணாடியை தூக்கி விட்டு ஏசியை போட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறோம். மேடம் ஆட்டோ ஓப்பன் பண்ணி தான் மேடம் தாராளமாக கேட்க மேடம். அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு போல் கேள்வி கேட்குறவர். அவர் என்ன கேட்குறாருன்னா சேஃப்டி மீன்ஸ் என்னன்னா, டூ வீலரில் நீங்கள் போகிறீங்க, இன்கேஸ் திடீர்னு சடனாக ஒரு பைக்கில் வந்துச்சுன்னா பிரேக் அடிச்சு ஸ்கிட்டாகி கீழே வந்தீங்கன்னா அடிப்படுறது யார் முதல்ல? உங்களுக்கும் அடிப்படும், டிரைவருக்கும் படும். அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள். ஆனால் ஆட்டோவும் சரி, காரு. ஏன்னா காரை யாரும் ஆட் பண்ண மாட்றாங்க. மீடியாவும் சரி. 2த்துல தான் பக்கா சேஃப்டி. காரில் ஒரு 90%னா ஆட்டோவில் ஒரு 80%. ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு அடிப்படாது. ஏன்னா முதல்ல அடிப்படுறது எங்கள் வெஹிக்கிளுக்கு தான் அடிப்படும். அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி தான் உங்களுக்கு போகும் அடி. சரிங்களா? அதை தான் சொல்ல வரோம்.